இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி 1971 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் 2 இடங்களை பிடிச்சது யாருன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. 1971 ஆண்டு பார்க்கணுன்னா கந்தசாமி அவர்கள் ஃபார்வேர்ட் பிளாக் கட்சியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 36,351 ஓட்டு வாங்கி 64.19% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா சுயேட்சையாக போட்டியிட்ட ஆண்டித்தேவர் அவர்கள் 16,362 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.89% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1971 ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததை நம்ம பார்க்க இருப்பது 1977 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மூக்கையா தேவர் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து 35,361 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுக்க நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது NS பொன்னையா அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 11,422 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 1977. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஆண்டித்தேவர் அவர்கள் போட்டியிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக 33,857 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47% ஓட்டு வாங்கி 1980 உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 3 முறை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது PKM முத்துராமலிங்கம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 21,534 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக 3வது முறையும் வெற்றி பெறுறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறப்ப 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுயேட்சையாக போட்டியிட்ட முத்துராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1984 அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 50,876 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது ஆண்டித்தேவர் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30,135 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1984 உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணுன்னா அவங்க சுயேட்சையாக போட்டியிட்ட முத்துராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். PN வல்லரசு அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 29,116 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி திமுக 89 வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி. பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு 15,525 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1989 உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பாண்டியம்மாள் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 41,654 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49% ஓட்டு வாங்கி அதிமுக 1991 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. PN வல்லரசு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38,460 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1991 உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பாண்டியம்மாள் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வல்லவரசு அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 75,324 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 74% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வேலுச்சாமி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 19,421 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1996 மீண்டும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடர்ச்சியாக அவர்கள் 5வது முறையும் வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சந்தானம் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக நின்று 88,253 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி மீண்டும் தொடர்ச்சியாக 6வது முறை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா SO ராமசாமி அவர்கள் திமுக சார்பாக நின்று 30,181 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மகேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க.
அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 39,009 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42% ஓட்டு வாங்கி 2006 அதிமுக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது விபி கதிரவன் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 35,964 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2006 அதிமுக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பிவி கதிரவன் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 88,253 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.22% ஓட்டு வாங்கி தொடர்ச்சியாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்த தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டிட்டு இந்த முறை யாருன்னா எஸ்ஓ ராமசாமி அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 72,933 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2011 பார்க்கணுன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்த தொகுதியில் மீண்டும் கைப்பற்றியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். நீதிபதி அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1,06,349 ஓட்டு வாங்கி 53.32% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக 2வது இடத்துல திமுக சார்பாக இளம் மகிழன் அவர்கள் போட்டியிட்டு 73,443 ஓட்டு வாங்கி 36.82% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 எடுத்துக்கிட்டோம்னா உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பி ஐயப்பன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 71,255 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.53% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பிவி கதிரவன் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 63,778 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.1% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2வது முறையும் இந்த தொடர்ச்சியாக 2021 அதிமுக கைப்பற்றியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ முழுதும் நம்ம பார்த்தது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 1971 2021 வரை முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.